என்னண்ணே குட்டிச்சத்துல உட்காந்து படிச்சிட்டு இருக்கீங்க? குட்டிச்சத்தில் உட்காந்து தான் உருப்படாம தான் போகணுமா? முன்னேறவும் செய்யலாம். அதான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். நக்கல் இந்த குரூப் 4 எக்ஸாம் வருதுல்ல, அதுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஏற்கனவே எழுதின குரூப் 4 எக்ஸாமில் வெறும் 10 கொஸ்டினில் போயிடுச்சு. சரி குரூப் 2 ஏதாவது செலக்ட் ஆகலாம் பார்த்தா அதுவும் முடியல. சரி அதான் எப்படியாவது குரூப் 4 எக்ஸாம்லையாவது பாஸ் ஆகலான்னு தான் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இவ்வளோ விரக்தியாக பேசுகிறீங்க? ஏன்பா உனக்கு தான் தெரியும்ல, நம்மளை மாதிரி கவர்மெண்ட் வேலைக்கு எழுதுகிறவங்க, கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறவங்கெல்லாம் வீட்டில் எவ்வளோ திட்டுவாங்கன்னு சொல்லி, ஏன்னா இவ்வளோ வயசாகிடுச்சு இன்னும் வேலை வெட்டிக்கு போகாமல் உட்காந்து தண்டச்சோராக உட்காந்துருக்கே அப்படின்னு நம்ம வீட்லேயும் சொந்தக்காரங்களும் எவ்வளோ கேள்வி பேசுவாங்க, எவ்வளோ வலிக்கும். அதான் எப்படியாவது குரூப் 4 எக்ஸாமில் உட்காந்து படிக்கலான்னு படிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் சொல்கிறதும் சரிதானே. நம்ம படிக்கிற காலத்தில் தான் சிலபஸை மாற்றுறேன், புக்கை மாற்றுறேன், கொரோனான்னு சொல்லி பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் மீறி தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமாம், நீ குரூப் 2 மெயின்ஸ் எழுதுனில்ல, என்னாச்சு? எங்கண்ணே ஏதோ சுமாராக எழுதியிருக்கேன், ரிசல்ட் வந்தால் தான் எப்படின்னு தெரியும். சரி இப்போ ஃபைலிங் கையிலுமா எங்கே கிளம்பிட்ட? இல்லைண்ணே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ரயில்வே எக்ஸாம் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, அதான் அப்ளை பண்ணலான்னு போயிட்டுருக்கேன். நானும் அப்ளை பண்ணலாம் தான். ஆனால் என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமு ஜாப்புன்னு போனாலே இங்கிலீஷு ஹிந்தின்னு தான் சொல்கிறாங்க. கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே அதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் போயிடுது. அண்ணே ரயில்வே எக்ஸாம்லாம் தமிழ்லே எழுதலாம். எது தமிழ்லேயே எழுதலாமா? என்னப்பா சொல்கிற? ஆமாண்ணே, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் தான் நம்ம ஹிந்தி இங்கிலீஷ் தான் எழுதணும் அப்படின்னு இல்லை. இந்த ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரீஜனல் லாங்குவேஜான தமிழ்லேயே எழுதிக்கலாம். அதே போலவே இப்போ டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 இருக்கு இல்லையா, இதே போலவே தான் ஆர்ஆர்பியில் குரூப் டியும் சேம் குவாலிஃபிகேஷன் தான், 10th குவாலிஃபிகேஷன் தான். இப்போ கூட நம்ம குரூப் 4 வரப்போது, இதுக்கும் படிக்க ஆரம்பிச்சிருவோம். இதே டைமில் நம்ம ஆர்ஆர்பி குரூப் டியும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரே கல்லே 2 மாங்காய், இதுக்கு படித்த மாதிரியும் இருக்கும், அதையுமே எழுதி அதுக்கு போஸ்டிங் வாங்கின மாதிரி இருக்கும். அப்புறம் நாம் முடிவு பண்ணலாம் சென்ட்ரலாக ஸ்டேட்டான்னு. சொல்கிறதுக்குலாம் நல்லா தான்ப்பா இருக்குது. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போஸ்டிங் கிடச்சிருச்சுன்னா தூக்கி நார்த் இந்தியாவில் போட்டுருவாங்க. அங்கே போய் மொழி தெரியாது, இடம் தெரியாது, மக்கள் தெரியாது, சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே. அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆர்ஆர்பி குரூப் டியில் கிட்டத்தட்ட 32,437 போஸ்ட் இருக்குது. அதில் நம்மளுடைய சதர்ன் ரயில்வேலையே 2,700 போஸ்ட் பக்கம் இருக்குது. அதனால் இப்போ சதர்ன் ரயில்வே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா 6 டிவிஷன் இருக்குது. சென்னை, திருச்சி, சேலம், மதுரை, அப்புறம் திருவனந்தபுரம், பாலக்காடு. இப்போது இந்த 6 டிவிஷன்லேயே இப்போ நம்ம அப்ளை பண்ணி நமக்கு வேலை கிடச்சிருச்சு, எக்ஸாம்லாம் எழுதி வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா 99% வரைக்கும் நமக்கு பக்கத்துலேயே நமக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரியே ரயில்வே எக்ஸாம் அப்படின்னா அவங்களே குவார்டர்ஸ் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம ஃபேமிலியோட கூட போய் தங்கிக்கலாம். க்ரீமியான ஒரு ஜாப், கலர்ஃபுல்லாக நம்ம லைஃப் இருக்கும். ஆமாம் ஆமாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அதுவும் ரயில்வே ஜாப்லாம் கிடச்சிச்சுன்னா நிம்மதியாக ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம். ஆமாம், இதில் சம்பளம் எவ்வளோ? 35,000 ரூபா பக்கம் கிடைக்கும். 35,000மா? ஏப்பா டிஎன்பிசி குரூப் 4க்கே 10,000 19,000 தான் சொல்கிறாங்க. நீ என்னன்னா அதே மாதிரி தான் சொல்கிற, ஆனால் அதுக்கு 35,000 சொல்கிற. ஆனால் இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 7th பே கமிஷன் போயிட்டு இருக்குது. இப்போ வந்து ஆர்ஆர்பி குரூப் டிக்கு ஸ்டார்டிங் சேலரி 18,000 ரூபா, அதாவது அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 25,000 ரூபா கைக்கு வரும். ஆனால் நம்ம எக்ஸாம்லாம் எழுதி போஸ்டிங்லாம் போகிறதுக்குள்ள 8th பே கமிஷனே நடைமுறைக்கு வந்துடும். அந்த 8th பே கமிஷன் வந்துருச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 35,000 ரூபா பக்கம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆமாப்பா, இந்த 8th பே கமிஷன் பற்றி நான் கூட நியூஸில் பார்த்தேன். அது நடைமுறைக்கு வந்துச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி அதிகமாயிரும்னு சொன்னாங்க. அது இதுதானா? ஆனால் நான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாமல் இருக்கிறதுக்கு மெயின் காரணம் ஃபீஸ் அதிகமாக இருக்கும்பா. 500 ரூபா 1000 ரூபான்லாம் கேட்பாங்க. அதான் கடுப்பாக இருக்குது. கரெக்டு தானே, நானும் உங்களை மாதிரி தான் ஃபீஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நிறைய இதுக்கு அப்ளை பண்ணாமே விட்டேன். ஆனால் இந்த ஆர்ஆர்பி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஓபிசி ஜென்ரல் கேட்டகிரியில் இருந்தாங்கன்னா அவங்க 500 ரூபா கட்டி ரெஜிஸ்டர் பண்ணணும். எக்ஸாம் எழுதி முடித்த கையோட 400 ரூபா ரிஃபண்ட் பண்ணிடுவாங்க. வெறும் 100 ரூபாயில் அழகாக எக்ஸாம் எழுதிடலாம். இதுவே எஸ்சி, எஸ்டி, டிரான்ஸ்ஜெண்டர், விமன், டிசேபிள் பர்சனாக இருந்தால் 250 ரூபா கட்டி அவங்க அப்ளை பண்ணணும். எக்ஸாம் முடிஞ்ச கையோட அந்த 250 ரூபாயுமே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்களாம். அப்போ வெறும் 100 ரூபாயில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையே வாங்கிடலான்னு சொல்கிற. ஏப்பா ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்கே. என்னன்னா ஏற்கனவே என்னை வந்து ஏஜ் எக்ஸ்பைரி ஆகிட்டேன்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு ஏஜ் எவ்வளோ? இதுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகிரியாக இருந்தோம்னா 18 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும். இதுவே ஓபிசி கேட்டகிரி இருந்தாங்கன்னா 3 வருஷம் எக்ஸப்ஷன், 39 வரைக்கும். இதுவே எஸ்சி, எஸ்டியாக இருந்தாங்கன்னா 5 வருஷம் வரைக்கும் எக்ஸப்ஷன் இருக்குது. அதாவது 41 வயசு வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம். அப்பாடா, அப்போ நான்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இந்த டிஎன்பிசி குரூப் 4க்குள்ள ஒரே ஒரு எக்ஸாம் தான் வைப்பாங்க. பாஸ் ஆனால் ஈஸியாக வேலை கிடச்சிரும். ஆனால் இந்த ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு எப்படி எத்தனை எக்ஸாம் வைப்பாங்க அதெல்லாம் சொல்லுப்பா. அதான் மெயின். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மாதிரியே இந்த ஆர்ஆர்பி குரூப் டிலையுமே சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் தான். அது பாஸ் பண்ணோம்னா அழகாக நம்ம வேலைக்கு போயிடலாம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ், அதாவது அப்ஜெக்டிவ் டைப்னு சொல்லுவோம் இல்லையா, குரூப் 4 மாதிரியே தான் இருக்கும். ஆனால் என்ன, இது குரூப் 4 வந்து ஆஃப்லைனில் போயிட்டு நம்ம நேரில் எழுதுவோம். இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு அப்படிங்கிறதுனால கம்ப்யூட்டரில் நமக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வரும். அதில் கொடுத்துருக்க டைமுக்குள்ளே நம்ம அதை டிக் பண்ணி அதை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டோம், பாஸ் ஆகிட்டோம்னா வேலை கிடச்சிரும்ல? இது எக்ஸாம் அப்படிங்கிறது முக்கியமான ஸ்டேஜ். இது முடிச்சதுக்கப்புறமா சின்னதாக ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட்,
அதாவது ஆண்களுக்கு தகுந்த மாதிரியும் பெண்களுக்கு தகுந்த மாதிரியும் ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. அதை நம்ம குவாலிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நமக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் அழகாக போஸ்டிங் தான். ஃபிசிக்கல் டெஸ்ட்டு மெடிக்கல் டெஸ்ட்டு தானே, அதெல்லாம் நான் ஈஸியாக கிளியர் பண்ணிடுவேன். நீங்கள் தானே பண்ணிடுவீங்கண்ணே. அப்புறம் 90 மினிட்ஸ் எக்ஸாமுக்கு டைமு. அதில் வந்து மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 100 கொஸ்டினில் சயின்ஸ்லேருந்து ஒரு 25 கொஸ்டின், மேக்ஸ்லேருந்து ஒரு 25 கொஸ்டின், லாஜிக்கல் ரீசனிங் சொல்லுவோம்ல அதுலேருந்து ஒரு 30 கொஸ்டின், அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ்னு சொல்லுவோம், ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, பாலிட்டி இந்த மாதிரி, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், இதெல்லாம் சேர்த்து ஒரு 20 கொஸ்டின், மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் முக்கியமான விஷயம் நெகட்டிவ் மார்க் இருக்கும். அதாவது இப்போ நம்ம தப்பாக அட்டன் பண்ணோம் அப்படின்னா 1/3, அதாவது 0.33 மார்க் வந்து மைனஸ் ஆகும். அதனால் அட்டன் பண்ணும்போது நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் நம்ம அட்டன் பண்ணணும். அதை அட்டன் பண்ணோம்னாவே போதும், ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணலாம். சரி, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போகணும்? ஆனால் முக்கியமாக பிசி எம்பிசியில் இருக்கவங்க ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் என்ன எழுதணும்னாலுமே நம்மள்ட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்கணும். இந்த மாதிரி ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அடுத்து ஒரு வருஷத்துக்கு செல்லுபடி ஆகும். அதனால் எந்த எக்ஸாம் வந்தாலுமே நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது அதை சொல்லு. ஒன்றும் இல்லை, ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணோம்னா இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இசேவை மையத்தில் ஒரு 60 ரூபா ஃபீஸ் கட்டணும்னா போதும், அவங்க அப்ளை பண்ணிடுவாங்க. அதை விஓஓ, ஆர்ஐ, தாசில்தார் இவங்களாம் வெரிஃபை பண்ணிட்டு 1 வாரத்துலேருந்து 2 வாரத்துக்குள்ளே நமக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் தானே, நீ சொன்ன மாதிரி அதெல்லாம் ஈஸியாக வாங்கிக்கலாம். சரி, அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்ன? February 22. February 22. ஏப்பா, இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்கும் போல, இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்க ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணாலே 2 வாரம் ஆகும்னு சொன்னால் எப்படிப்பா வாங்குறது? அதானே நான் முன்னே சொன்னேன்ல, இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது 1 வருஷம் வரைக்கும் வேலிடிட்டி. நானாக முன்னே வாங்கி வச்சிட்டேன். இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா திடீர்னு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா ஈஸியாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சரி இரு, நானும் என்னோட டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து வந்துடுறேன். எக்ஸாமோட சேர்த்து இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டும் அப்ளை பண்ணிட்டு வந்துடலாம். அண்ணே, ஒருவேளை ஓபிசி சர்டிஃபிகேட் கிடைக்கலன்னா இப்போதைக்கு ஜென்ரல் கேட்டகரி, அதாவது அன்ரிசர்வ்டில் அப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்தாலுமே இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து ஆர்ஆர்பிலேயே டிக்கெட் கலெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போதான். இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நான் பார்த்தேன், இன்னும் வரல. ஒருவேளை வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அப்ளை பண்ணிடுவோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி அப்ளை பண்ணுறோம், ஆனால் எக்ஸாம் சென்டர் வந்து வேறு ஸ்டேட்டில் போட்டுறாங்க. இல்லாட்டி எக்ஸாம் வந்து தைப்பூசம் அன்னைக்கோ இல்லை பொங்கல் அன்னைக்கோ இல்லை தமிழ் புத்தாண்டு அன்னைக்கோ நம்ம ஃபெஸ்டிவல் அன்னைக்கோ அன்னைக்கு கரெக்டாக பார்த்து போட்டுறாங்க. இன்னும் இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. சரி, அதை அவங்க பார்த்துக்கிட்டோம், நம்ம போய் எல்லாத்தையும் எட்டு வந்துடுற அப்ளை பண்ணிடலாம். சரியா? நீங்களும் இன்னும் ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணல அப்படின்னா இசேவை மையத்திலையோ அல்லது கம்ப்யூட்டர் சென்டர்லேயோ அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் வீட்டிலே பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஆர்ஆர்பி வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரியே இப்போ ரீசெண்டாக வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வேகன்சி வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரியே வேறு எந்த வேலைவாய்ப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை பற்றி வீடியோ நாங்கள் கொடுக்குறோம். தேங்க்யூ. உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. எனக்கா? ஐயோ நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, ஈஸ்வரா!